தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருமாவளவனை திருச்சியில சந்திச்சோம். இப்போ நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களா சந்திச்சுமா இல்லை வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, அதை தான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு. இத உங்களுடைய அந்த சந்திப்பு, அவருடனான சந்திப்பு குறித்து நீங்க சொல்ற விளக்கம். அவர் இப்படி சொல்றாரு, நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். அண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. குறிப்பாக விஐடி வேந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்தோம். அவரும் பக்கத்து அறையிலே தங்கியிருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். விடுதலை போரில் சீர்காழி என்கிற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியல் ஏதும் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து என்னிடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணம், அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. சார், அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு உண்டு பண்ணுன்றதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாம். அவர் பேசுன அது எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. அதுக்கு அவர் தான் மீண்டும் விளக்கம் சொல்லணும்.